Hey guys, welcome back to the channel Rami's Kitchen. இன்னைக்கு சண்டேவா ஹெல்தி வெர்ஷன் என்ன சமைச்சலாம் பார்த்துடலாமா? சூப்பரான களிமுத்தியும் சுட சுட ஏரி மீன் குழம்புங்க. இதை செஞ்சு ஒன்றா சாப்பிட்டப்பா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்னஸ், ஹோம்மேட். ஸோ ஹெல்தி வெர்ஷனும் நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு தரலாம். இது நம்ம சின்ன வயசுல நிறைய சாப்பிட்டுப்போம். ஆனால் நம்ம பிள்ளைங்க எல்லாம் மறந்துருப்பாங்க. அந்த டேஸ்ட்டும் அவங்களுக்கு வரணும், டெம்ப்ட் ஆகுவாங்க. அதனால் சரி வீட்டில் செஞ்சு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு வீட்டில் செஞ்சாச்சுங்க. இது நிறைய பேருக்கு களி முத்தைக்கு கருவாட்டு குழம்பு சாப்பிடுவாங்க. ப்ளஸ் இந்த ஏரி மீன் குழம்பு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு முட்டை களி கிள்ளி சாப்பிட்டு மீன் எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சி உங்களுக்கு செய்ய தெரியலனா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கு மீன் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு கொய்யாப்பழம் அளவுக்கு புளி, கழுவுன புளி ஆல்ரெடி தோல் இல்லாமல் எடுத்து கழுவி புளியை ஒரு ரவுண்ட் பண்ணி நார்மல் வாட்டரில் ஊற்றி நல்லா சோக் பண்ணி வைக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் சோக் பண்ணால் பரவாயில்ல. நான் ஹாட் வாட்டர்லாம் பண்ணல. ஏன்னா சண்டே சமையல் ரொம்ப ஸ்லோவாக ஃப்ரீயாக எந்த ஹரிபரி இல்லாமல் சீக்கிரமாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாகவே ஆரம்பிச்சேங்க. நல்லா கழுவி ஒரு 10 to 15 மினிட்ஸ் மேக்ஸிமம், அதுக்கு மேலே இது பண்ணி நம்ம மீன் குழம்பு தேவையான பண்ணுறதுக்குள்ள அது ரெடி ஆகிடும். வரதுக்காக அப்படி ஊற வச்சாச்சு. மீன் ஒரு 1 kg ஃபிஷ் இருந்ததால பெரிய வெங்காயமும் ப்ளஸ் ஒரு சின்ன வெங்காயமும் ஃபைன் சாப்பாக பண்ணணும். ஃபைன் சாப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சோம்பேறியாக இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணேன், ரஃப் சாப் பண்ணிட்டு சாப்பரில் போட்டாச்சு. சாப்பரில் போட்டால் அது சாப்பர் எதுக்கு வந்தோ இல்லையோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துங்க. எலக்ட்ரிக்கல் சாப்பரில் போட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ண பிறகு நெக்ஸ்ட் இருக்க பெரிய விஷயம் பூண்டு உரிக்கிறதுங்க. இந்த பூண்டு ஒரு கையளவுக்கு எடுத்து உரிக்கிறதுக்குள்ள கொஞ்சம் அதுதாங்க அந்த பாட்டா மீன் குழம்புல அந்த பாட்டு கொஞ்சம் கடுப்பாக இருக்குங்க. கைக்கு வேலை அதிகமாக இருக்குன்றதுனால ஃபாஸ்ட்டாக சாப்பரில் முடிச்ச வெங்காயத்தை சைட் பை சைட் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பூண்டு எடுத்து லைட்டாக உரிக்க ஆரம்பிக்கலாம். எத்தனை பேருக்கு இந்த சங்கட்டி முட்டை களி முட்டை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா நீங்கள் எந்த வருஷனாக எது கூட வச்சு சாப்பிடுவீங்க? நிறைய பேர் வேர்க்கடலை சட்னி, நெக்ஸ்ட்டு சாம்பார், பருப்பு இதுவும் வச்சு சாப்பிடுவாங்களவா? நீங்கள் எது கூட வச்சு சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸ் நம்ம வீட்டில் இருக்கவங்க இது செஞ்சு கொடுப்போம்னு சொல்லி ஹெல்தி வருஷனாக கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக மாறலான்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன். நீங்களும் இதை பார்த்து முடிவு பண்ணுங்கள் எப்படி செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீன் குழம்புனாவே ஆஸ் யூஷுவல் சட்டி எடுத்து வச்சாச்சு. சட்டியை ஹேண்டில் பண்ணுறது தான் கஷ்டம். ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டே வரதுனால ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடிஞ்சாச்சு. எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் வடகம் போட்டு தாளிப்பாங்க. ஆனால் நான் வடகம் போடலை, பிகாஸ் இல்லை என்கிட்ட. அதனால் எண்ணெயில் கடுகு சீரகம் மெயின் திங் வெந்தயம் வெந்தயம் கருவேப்பிலை போட்டு ஒரு பச்சை மிளகா கிள்ளி போட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். மீன் குழம்புல பச்சை மிளகா சூப்பராக இருக்குங்க. நிறைய பேர் போட மாட்டாங்க. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரஃப்பாக சாப் பண்ண பூண்டை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஃபைனாக சாப் பண்ண வெங்காயத்தை போட்டு வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள வெங்காயத்துக்கு ஃப்ளேம் சிம்மை வச்சுட்டு சைட் பை சைட் புளி ஊற வச்சல்லவா அதை கரைக்கணும். இது வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள அந்த புளி கரைக்கிறது ஈஸியாக இருக்குங்க. புளி கரைக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் விஷயம். அதுலேயும் ஃபில்டர் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா கையை வச்சு கலந்து. இந்த வருஷம்லாம் பார்த்து நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நம்ம பொறுமையாக ஃபில்டருக்குனா இது மேல் கையிலே பார்த்து எதுவுமே இல்லாமல் எடுக்கிறது. ஒரு 3 to 4 டைம்ஸுங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் கிணத்துல மாற்றி மாற்றி ஊற்றி ஃபில்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மெயினான மிளகாப்பொடி, குழம்பு மிளகாப்பொடி வீட்டில் அரைச்சிதுங்க. அது அம்மா கொடுத்து அமிச்சது. நம்மளுக்குலாம் அது அரைக்க தெரியாது. நான் வேணா ஒன் டே சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுற வீடியோவை. தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் பொடி, மிளகு பொடி. குழந்தைங்க சாப்பிட்றதுன்றதுனால கம்மியாகவே மிளகு பொடி போட்டிருக்கேன். கொஞ்சம் உங்களுக்கு தேவையான இந்த ஆச்சி ரெட் மிளகாய் பொடி இல்லைன்னா நம்ம வீட்டிலேயே அரைச்ச வெறும் தனி மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. அது சூப்பராக இருக்கும். நம்ம குழம்பு மிளகுப்பொடி பார்க்க அதிகமாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் சைல்டான காரம் தான். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போட்டாச்சு. போட்டுட்டு 2 தக்காளி ரொம்ப
சின்ன சைஸ் தக்காளி, ரொம்ப பொடி சொல்ல முடியாது, ஒரு மீடியம் சைஸ், ஒன்று சின்ன சைஸ் தக்காளியை ரெண்டாக கட் பண்ணிட்டு இந்த மெயினான காம் போர்ஷன் மட்டும் நீக்கிட்டு கட் பண்ணிட்டு நல்லா கையை போட்டு கரைச்சி வச்சாச்சு. எத்தனை பேருக்கு ஏரி மீன் ஸ்மெல் வரும்னு பிடிக்காதுன்னு சொல்லுங்க. ஆனால் அது சூப்பரான கழுவுற முறையில் கழுவுனா அது வீடே மணக்கிற அளவுக்கு சுவையாகவும் டேஸ்ட் வரும். ஆனால் அதை நீங்கள் சொதப்பிட்டீங்கன்னா கழுவுறப்ப வீடே கெட்டு போகும், குழம்பும் கெட்டு போயிடுங்க. இது எத்தனை பேருக்குலாம் லைக் பண்ணுவீங்க? இல்லை பிடிக்காது ஏரி மீன்னா, ஃப்ரெஷ்ஷாக இருக்க மீன் ஏரி மீன் தான். ஆனால் நிறைய பேருக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காதுங்க. அது மாதிரி யாருன்னா பிடிக்கலன்னா ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க, வெங்காயம் ப்ரௌன் கலர்ல வந்தாச்சா. இந்த நேரத்துல தான் நம்ம கரைச்சி வச்ச அந்த மிளகாய் பொடி குழம்புக்கு கரைசலை எடுத்து ஊற்றியாச்சு. ஊற்றி நல்லா ஒரு கிண்டிட்டு கொதி வரணுங்க. இந்த சமயத்தில் ஒரு ஐடியா தோணுச்சு, இதில் மாங்காய் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்குமே நினச்சிட்டு பக்கத்து வீட்டு செடியில் மாங்காய் இருந்துச்சு. இது மாங்காய் சீசன் தானே, ஒரு மாங்காய் எடுத்துகிட்டு வந்து போட்டால் கரெக்டாகிடும்னு சொல்லிட்டு ஒரு மாங்காய் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி ரெடியாக வச்சாச்சுங்க. குழம்பு சுற்றி நல்லா கொதி வந்து நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் கலந்து விட்டு லைட்டாக எண்ணெய் தெரியாமல் வர ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு மாங்காய் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு மீன் போடலான்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்ச மாங்காவை போட்டாச்சுங்க. போட்டுட்டு சூப்பராக கழுவி வச்ச மீனை, மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு கழுவி வச்ச மீனை, ஃப்ரெஷ்ஷாக இருக்க மீனை குழம்புல போட்டியாச்சு. எத்தனை பேருக்கு மீன் குழம்பு தலை என்ன ரொம்ப ஃபேவரட்டாக பிடிக்கும்? தலை பிடிச்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் தலைக்குன்ட்டு ஃபேன் இருக்காங்க, ஒரு 2 மெம்பர்ஸ் இருக்காங்க தலை சாப்பிட்றவங்கன்னே சொல்லிட்டு. குழந்தைங்க கூட தலை நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க எங்கள் வீட்டில். ஸோ தலையும் சேர்த்து போட்டாச்சு. அந்த சட்டி மீன் போட்ட பிறகு ரொம்ப நேரம் கரண்டியை விட்டு கிண்டாமல் ஜஸ்ட்டு சட்டியை பிடிச்சி லைட்டாக ஆட்டி விடணும். எனக்கு சட்டியை ஆன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், அதனால் லைட்டாக ஆட்டி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு குழம்புல லைட்டாக அமுத்தி விட்டுட்டு மீன் எல்லாம் முழுகிற அளவுக்கு வச்சுட்டு பிளேட் போட்டு முடியாச்சு. மீன் கரெக்டாக ஒரு 10 to 12 minutes கண்டிப்பாக குக் ஆகணும். அதனால ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிட்ட பிறகு 10 to 12 minutes லோ ஃப்ளேமில் குக் பண்ணிட்டா முடிஞ்சுதுங்க. சூப்பரான ஏரி மீன் குழம்பு ரெடி. இதுக்கு காம்பினேஷன் என்ன சொன்னோம்? களி முத்தை. அதுதான் இதுக்கப்புறம் செய்யணும். இது செஞ்சு முடிச்சிட்ட பிறகு இந்த கொதி வந்து இந்த மீன் குழம்பு ரெடி ஆகிட்ட பிறகு இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி போட்டால் நல்லா இருக்காது. 12 minutes ஆகிட்ட பிறகு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தூவி சாப்பிடும்போது எடுத்து அப்படியே க்ளோஸ் பண்ணிடணும். கிண்டாமல் க்ளோஸ் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது தான் அந்த கொத்தமல்லி ஃப்ளேவரோட மீன் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக அதை வீட்டில் ஷேர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் லைக் பண்ணுவீங்க, விரும்பி சாப்பிடுவீங்க. வாங்க நெக்ஸ்ட்டு சமைக்க போகலான்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தில் பச்சரிசி, வீட்டு பச்சரிசி, நார்மல் நம்ம பொங்கலுக்கு செய்கிற பச்சரிசியை ஊற வச்சாச்சு. ஒரு 3 to 4 times வழக்கம் போல் நல்லா கழுவி வழக்கம் போல் ஊற வச்சாச்சு. களி முதன்றது ரொம்ப பெருசாலாம் இல்லை, இது சிம்பிள், ரொம்ப சிம்பிளுங்க. இது நாமளாம் வீட்டில் சாதம் வடிக்கிறாங்களவா, அதுக்குன்னா இது சிம்பிள் தான் நான் சொல்லுவேன். ஆனால் ஒன்று கலக்கும் போது மட்டும் கை வலிக்கும், அதுக்கு ஒருத்தரை ஹெல்ப் கூப்பிட்டுட்டா முடிஞ்சாச்சு. அது கூட கலக்கிறதுக்கு மட்டும் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கும்போது தான் இந்த டிஷ்ஷை செஞ்சோம்னா ஈஸியாக அவங்க கலந்து கொடுத்துருவாங்க. அதனால் சூப்பராகவே முடிஞ்சிடும். தண்ணி நல்லா கொதிக்க வச்ச பிறகு ஊற வச்ச அரிசியை போட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கணுங்க. சால்ட்டு இதில் லிட்டில் பிட் போடணும். நம்ம ரைஸில் நிறைய பேர், நாங்கள் போட மாட்டோம், நிறைய பேர் ரைஸில் சேர்த்து சமைக்கிறீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. லைட்டாக உப்பு போட்டு தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு ஊற வச்ச பச்சரிசியை தண்ணியில் போட்டுடணுங்க. இது நல்லா வெந்து வரணும்லவா, அது வரையும் வெயிட் பண்ணுறதுக்கு ஒரு 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்து வச்சுக்கணும் சைடில். இதில் கொஞ்சம் பெரிய அகலமான பாத்திரத்தை எடுத்துட்டா கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், சூப்பராக கிண்டுறதுக்கு உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வரும். அதனால் சாதம் வெந்த பிறகு தான் ராகி மாவு போடணும். ராகி மாவு போட்டுட்டு இப்போ டப் ஃபாஸ்ட்டாக, எப்படி டப்புன்னு சொல்லக்கூடாது, ஃபாஸ்ட்டாக கிளறி விடணும். இந்த கிளறு தாங்க கஷ்டம். இதுக்கு மட்டும் யாரன்னா ஒருத்தர் ஹெல்ப் கேட்டால் சூப்பராக முடியும். சாதம் வடிக்க தேவையில்லை, அப்படியே கலரிட்டே கொஞ்சம் கைவிடாமல். நான் கேஸ் ஃப்ளேம் ஆஃப் பண்ணக்கூடாதுங்க, லோவில் வச்சுட்டு இது மாதிரி கலரி விடணும். என்கிட்ட அந்த கட்டை கரண்டி மாதிரி ஒன்று சொல்லுவாங்க, களிக்கின்ற கரண்டி, அது இல்லை. அதனால் இதுலேயே இந்த கரண்டிலையும் நார்மலாக சூப்பராக அப்படி கிண்டி விட்டுட்டு
சூப்பராக ஹேண்டில் பண்ணலாம். ப்ளஸ் என்னென்னா ஒரு பவுல் பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. நான் அவ்வளோ ஹீட்டை ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் கிடையாது. அந்த தண்ணியை தொட்டு தொட்டு நம்ம இது கலருக்கும் போது எல்லாம் பண்ணோம்னா சூப்பராக வந்துடுங்க. அந்த அப்படியே லோ ஃப்ளேம்லேயே லைட்டாக மூடி போட்டு கொஞ்ச நேரம் வச்சாச்சு. வச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட் என்ன பண்ணிடணும், இது களி முத்தை பிடிப்பாங்க, தமிழில் முத்தை தான் நினைக்கிறேன். நாங்கள் முத்தை பிடிச்சி ஒரு பவுல் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி வச்சுட்டு அந்த தண்ணியில் நினச்சிட்டு கையில் வச்சு உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு தட்டில் போட்டு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது தண்ணியை தொட்டு தொட்டு ஹேண்டில் பண்ணோம்னா களி முத்தை நம்ம கைக்கும் சூடு வராது, சூப்பராகவும் வரும். நல்லா வெந்துச்சுன்னா களி முத்தை கையில் ஒட்டாதுங்க. ப்ளஸ் திங் அதுதான். இது சூப்பரான மீன் குழம்பு நடுவில் ஓட்டை போட்டு ஊற்றிட்டு ஒரு பொடி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஒரு 6 மந்த் வீடியோ வரல. இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீக்லி 3 days சேனலில் வீடியோ வரும். ஒரு மீன் குழம்பு, ஒரு மாங்காய் கறி ப்ளஸ் ஒரு மீன் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி என்னென்ன ரெசிபீஸ் ரெடி பண்ணலாம், ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோவில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. உங்களுக்கு வேணும்னா வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங் அண்ட் ஹாப்பி ஈட்டிங்.